ஈரான் அண்டை நாடுகள் மேல தாக்குதல் நடத்தும் என்று நான் எதிர்பார்க்கல. எனக்கு யாருமே இத பத்தி முன்னால சொல்லேல என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இப்ப ஒரு பகீர் கருத்தை சொல்லி உலகத்தையே ஆச்சரியப்பட வச்சிருக்கார் உறவுகளே. வணக்கம் உறவுகளே. உலகத்தையே தன்னோட விரல் நுனியில வச்சு ஆட்டுற அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு ஒயிட் ஹவுஸ்ல செய்தியாளர்களை சந்திச்சப்ப ஒரு விசித்திரமான விடயத்தை சொல்லியிருக்கார். இன்னைக்கு ஒரே நாள்ல 2வது தடவையா அவர் என்ன சொல்லுறாருண்டா, அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல் தொடங்கினதுக்கு பிறம் ஈரான் போய் தன்னோட வளைகுடா அண்டை நாடுகள் மேல தாக்குதல் நடத்துறத பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன் என்று சொல்லியிருக்கார். பாருங்க உறவுகளே, ஈரான் இப்படி செய்யும் என்று எனக்கு யாருமே முன்னால சொல்லேல. உளவுத்துறை எனக்கு இத பத்தி பிரீஃபிங் கொடுக்கல என்று ட்ரம்ப் ரொம்ப சாதாரணமா சொல்லுறார். ஆனா சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் இத நம்ப தயாராவே இல்ல. ஏண்டா கடந்த 10-20 வருஷமா ஈரானோட ராணுவ வரலாற்றை பார்த்தா, ஒரு போர் வந்தா ஈரான் முதல்ல செய்யற விடயமே ஹார்முஸ் ஜலசந்திய மூடுறதும் அண்டை நாடுகள்ல இருக்கிற அமெரிக்க ராணுவ தளங்கள் மேல குண்டு போடுறதும் தான். இத போய் ட்ரம்ப் நான் எதிர்பார்க்கலே என்று சொல்றதுதான் இப்ப பெரிய நகைச்சுவையா இருக்கு. உறவுகளே, ட்ரம்ப் இப்படி இத மறந்தார் என்று தெரியல. போன வருஷம் நடந்த ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் நடவடிக்கைக்கு அப்புறம் கத்தார்ல இருக்கிற அமெரிக்காவோட அல் உதைத் விமான தளம் மேல ஈரான் தாக்குதல் நடத்த முயற்சி செஞ்சாங்க. அதுக்கு முன்னாடி 2020ல காசிம் சுலைமானி கொல்லப்பட்டப்ப ஈராக்ல இருக்கிற அல் அசாத் தளம் மேல ஈரான் ஏவுகணைகளை வீசினது உலகத்துக்கே தெரியும். இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிற ட்ரம்ப் இப்ப ஆச்சரியமா இருக்கு என்று சொல்றதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ராஜதந்திரம் இருக்கலாம் என்று பேசப்படுது. ஈரான் ஏன் தங்களோட அண்டை நாடுகள் மேல குண்டு போடுறாங்க என்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சவுதி, ஓமன், அமீரகம் என்று பக்கத்து நாடுகள் மேல தாக்குதல் நடத்தினால் அந்த நாடுகள் பயந்து போய் அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுக்கும், யுத்தத்தை நிப்பாட்டுங்க என்று சொல்லும் என்று ஈரான் கணக்கு போட்டாங்க. ஆனா நிஜத்துல நடந்தது என்னண்டா, ஈரானோட இந்த செயலால் அந்த நாட்டு மக்கள் இப்ப ஈரானுக்கு எதிரா திரும்பிட்டாங்க. ஈரானோட பிளான் அப்படியே தலைகீழா மாறிட்டது. அது மட்டுமில்லாம ட்ரம்ப் இன்னொரு அதிரடியான விடயத்தையும் சொல்லியிருக்கார். ஈரான் தங்களை சுற்றி 1000 மைல் சுற்றளவுல இருக்கிற எல்லா நாடுகள் மேலையும் ஏவுகணைகளை வீசிக்கிட்டு இருக்காங்க. யுத்தத்துல சம்பந்தப்படாத நாடுகள் மேல ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளை அனுப்புறாங்க என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கார். கடைசியா ட்ரம்ப் சொன்ன விடயம்தான் ரொம்ப பகீரா இருக்கு. ஈரானோட தலைமைத்துவம் இப்ப முற்றாக அழிஞ்சு போயிட்டுது என்று ட்ரம்ப் இப்ப ஒரு பகீர் கருத்தை சொல்லியிருக்கார். ஈரானோட புது உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி உசுரோட இருக்காரா இல்லையா என்றே தெரியல என்று அவர் காலையில சொன்ன விடயத்தை இப்பவும் அவர் உறுதிப்படுத்தியிருக்கார். ஈரானுக்குள்ள ஒரு பெரிய தலைமைத்துவ குழப்பம் இருக்கு என்றத உலகத்துக்கு காட்டுறதுதான் ட்ரம்போட இந்த ஆச்சரிய பேட்டியோட நோக்கம் என்று தெளிவா விளங்குது உறவுகளே, ஈரானின் தாக்குதல்களை தான் எதிர்பார்க்கவில்லை என ட்ரம்ப் கூறுவது ராஜதந்திர நாடகமா அல்லது உண்மையாகவே அமெரிக்க உளவுத்துறை தோல்வியடைந்து விட்டதா? உங்களது ஆழ்ந்த அரசியல் பார்வையை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இணையத்தால் இணைவோம், இந்த யுகத்தை வெல்வோம். உடனுக்குடன் செய்திகளை முதலில் தமிழில் நாங்கள்தான் கொடுக்கிறோம். எமது டியூப் தமிழ் 24/7 பக்கத்தை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம்.